அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். அப்துல் கலாம் அறிவு புரட்சி அறக்கட்டளை வாயிலாக தினந்தோறும் சுவாரஸ்யமான செய்தி, பயனுள்ள செய்தி, வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வானது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நான் தொகுத்து வழங்கி வரேன். அந்த வகையில் ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். 1818ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி பிரெஞ்சு நாட்டில் பிறந்த இயற்பியல் அறிஞர் பிரனல் அப்படிங்கிறவர் ஒளியின் விளிம்பு விளைவு பற்றி தனது ஆய்வை வெளியிட்டார். இந்த ஒளியோட ஆய்வு, லைட் எஃபெக்டை வச்சு தான் பல ஆராய்ச்சிகளுக்கு அது அவருடைய ஆய்வு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அடுத்ததாக 1883ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இத்தாலி நாட்டின் கொடுங்கோல் மன்னன் பெனிட்டோ முசோலினி பிறந்தார். டிக்டேட்டர், ஹிட்லர் மாதிரி இவரும் ஒரு டிக்டேட்டர். அந்த நாட்டு மக்களை மிகவும் துன்புறுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கொடுங்கோல் மன்னன் பெனிட்டோ முசோலினி. அடுத்ததாக 1891ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர் ஈஸ்வர சந்திர பதோபாத்யா என்கிற ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் மறைந்தார். இவர் பிறந்தது மேற்கு வங்க மாநிலத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி 1820ஆம் ஆண்டு பிறந்தார். சமஸ்கிருதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர், பண்டிதர். அடுத்ததாக 1898ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியல் அறிஞர் ஐசக் ராபி அவர்கள் பிறந்தார். 1994ஆம் ஆண்டில் அணுகாந்த அதிர்வினை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு இயற்பியலுக்காக பெற்றார். அடுத்ததாக 1904ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இந்திய தொழில் அதிபர் JRD டாடா அவர்கள் பிறந்தார். இந்தியாவின் முதல் தொழில் அதிபர் இவர் தான். அது மட்டுமல்ல, ஃப்ளைட்டு ஓட்டுவதற்கு, அதாவது வானூர்தி ஓட்டுவதற்கான உரிமத்தை முதலில் இந்தியாவில் வாங்கின நபர் இவர் தான். அந்த காலத்திலேயே சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டை வச்சிருந்தார் JRD டாடா அவர்கள். அடுத்ததாக 1907ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டில் பேடன் பவல் அவர்கள் சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தார். சாரணர் இயக்கம்னா ஸ்கவுட்டை தோற்றுவித்தார் பேடன் பவல் அவர்கள். அடுத்ததாக 1921ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் தேசிய சோசியலிச தொழிலாளர் கட்சியின் தலைவராக சர்வாதிகாரி ஹிட்லர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக 1936ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், பேராசிரியர், இதழாசிரியர், மேடை பேச்சாளர், இப்படி பல பன்முகத்தன்மையோடு விளங்கும் தமிழ் அறிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிறந்தார். இவர் பிறந்தது கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள ஆத்து பொள்ளாச்சி என்கின்ற கிராமத்தில் பிறந்தார். அடுத்ததாக 1952ஆம் ஆண்டு புகழ்பெற்ற நடிகர் ராதாரவி அவர்கள் திருச்சியில் பிறந்தார். ராதாரவி அவர்களுடைய தந்தை MR ராதா. MR ராதான்னா மெட்ராஸ் ராஜகோபால் ராதாகிருஷ்ணன், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் MR ராதா. ராதாரவி அவர்கள், அதாவது MR ராதா அவர்கள் நடிப்பில் ஒரு புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிற மாதிரி ராதாரவி அவர்களும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பல திரைப்படங்களின் வெற்றிக்கு ராதாரவி அவர்களின் நடிப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அவர் நிறைய வசனங்கள், புகழ்பெற்ற வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. வெள்ளிக்கிழமை ராமசாமிங்கிற இந்த கேரக்டரில் வைதேகி காத்திருந்தால் வருவார். அண்ணாமலை திரைப்படத்தில் கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக இருக்குங்கிறது. இது மாதிரி நிறைய படங்கள். அடுத்ததாக 1956ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அமெரிக்க நாட்டில் இருக்கும் நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா விண்வெளி மையமானது துவங்கப்பட்டது.
1956 ஜூலை 29ஆம் தேதி. அடுத்ததாக 1957 ஜூலை 29ஆம் தேதி பன்னாட்டு அணுசக்தி மையம் உருவாக்கப்பட்டது. அதாவது இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி தோற்றுவிக்கப்பட்ட தினம் இன்று. அடுத்ததாக 1994ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண் வேதியியல் அறிஞர் டோராதி மேரி ஒட்செஸின் அம்மையார் மறைந்தார். இவங்க எக்ஸ் கதிர் படிகவியலுக்கான நோபல் பரிசை 1964ஆம் ஆண்டு பெற்றார். அடுத்ததாக 1996ஆம் ஆண்டு இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கியமானவர் அருணா ஆசாப் அலி அம்மையார் மறைந்தார். 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளையினே வெளியேறு என்கின்ற போராட்டத்தில் இந்த அம்மையார் மிகவும் முக்கிய நபராக போராடினார். அப்போ கோவாலியா குளத்தில் இருக்கிற அந்த மைதானத்தில் காங்கிரஸ் கொடிய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஏற்றினார் இந்த அம்மையார். அடுத்ததாக பார்த்தோம்னா 2015ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விண்டோஸ் 10 அப்படிங்கிற கம்ப்யூட்டரை அறிமுகம் செய்தது. அடுத்ததாக ஜூலை 29ஆம் தேதியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உலக புலிகள் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த உலக புலிகள் தினம் எதுக்கு அப்படின்னா புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. புலிகளோட எண்ணிக்கை பெருக்கணும். அது மட்டும் இல்லை, சுற்றுச்சூழலை காக்கணும். வன உயிரினங்களை நாம் அதை கன்சர்வேஷன் பண்ணணும், பாதுகாக்கணும். சுற்றுச்சூழலை நம்ம காத்து வன உயிரினங்களை நாம் அதை அழிவிலிருந்து நம்ம மீட்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக சர்வதேச புலிகள் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு முதல் இந்த நாளானது கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இவ்வளவுதான். இன்னும் பல பயனுள்ள தகவல் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவலை அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஐயன் திருவள்ளுவர் கூறியபடி முயற்சி திருவினையாக்கும், அது மட்டுமல்ல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றாரு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உங்கள் பயிற்சியும் முயற்சியும் விடாதீங்க. லட்சியத்தை நோக்கி வெற்றி நடை போடுங்க. நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் ஆகிய எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.